நாட்டில் சிறப்பாக உள்ளது. நிலைக்கச் செய்யும் பொறுப்பு எல்லா தரப்புகளுக்கும். அமெரிக்காவின் இருவழி வரி விதிப்பு மலேசிய சீன வர்த்தக உறவில் பாதிப்பை ஏற்படுத்தும். பிரதமர் தகவல். ஐகுடிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி. மக்களை அணுகுவதில் கவனம் செலுத்துகிறது தேசிய முன்னணி. வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. நாட்டில் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் சிறப்பாக உள்ளது. ஒருவர் மற்றவரை மதிக்கும் பண்பு ஓங்கியுள்ளது. இந்த பண்பாடும் போக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அமைதியும் ஒருமைப்பாடும் கொண்டாடப்பட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். பினாங்கில் 2025 மடானி ஈகை திருநாள் கொண்டாட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். அரசு ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் இன சமய வேறுபாடின்றி எல்லாரும் கலந்து கொண்டுள்ளனர். நாட்டின் இன சமய பல்வகைமையை எல்லாரும் கொண்டாடப்படுவதை இது காட்டுகிறது. இந்த அன்பும் ஒருவர் மற்றவரை மதிக்கும் மனப்பான்மையும் நிலைக்க வேண்டும். அதனை நீட்டிக்கச் செய்யும் மலேசியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். கிளந்தானில் வெள்ள தடுப்பு திட்டம் துரிதப்படுத்தப்படும். மாநில மக்களின் வாழ்வாதாரத்தை ஆண்டுதோறும் பாதிக்கும் அந்த சிக்கலுக்கு விரைந்து தீர்வு காணும் கடப்பாட்டை கூட்டரசு அரசாங்கம் கொண்டிருக்கிறது. வெள்ளம் மட்டுமின்றி கோடை காலத்தில் நீர் தட்டுப்பாடு சிக்கலுக்கும் தீர்வு காண முனைந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இவ்வாண்டு சில முதன்மை திட்டங்களை செயல்படுத்த கிளந்தான் தீர்மானித்துள்ளது. அவற்றில் வெள்ள தடுப்பு திட்டத்தை கட்டம் கட்டமாக மேற்கொள்ள உத்தேசித்துள்ளது. ஆயினும் பெரும் நிதி செலவை உட்படுத்தி இருக்கும் அந்த திட்டத்தை துரிதப்படுத்தினால் மக்கள் எதிர்கொள்ளும் துயரத்தை போக்க இயலும். அத்துடன் செலவையும் கட்டுப்படுத்தலாம் என பிரதமர் எடுத்துரைத்தார். கிளந்தானுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் புதிய அணுகுமுறைகளை கண்டறிய எரியாற்றல், மாற்ற நீர்வள அமைச்சு, பொருளாதார அமைச்சு, நிதி அமைச்சு ஆகியவற்றுக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாக அவர் கூறினார். மழை நீரை சேமித்து கோடை காலத்தில் பயன்படுத்தும் பரிந்துரையும் அவற்றுள் அடங்கும். கிளந்தான் மாநில அளவிலான 2025 மடானி ஈகை திருநாள் விருந்தோம்பலில் டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். ஊழல் அதிகார முறைகேட்டுக்கு நாட்டில் ஒருபோதும் இடமில்லை. அந்த நெறியற்ற போக்கில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளிடம் மடானி அரசு தயை காட்டாது. சுய லாபத்துக்காக அரசாங்க நிதியில் ஊழியல் செய்யும் தரப்புகள், டெண்டர் மோசடி, மேம்பாட்டு நிதி கையாடல் போன்றவற்றை ஒழிக்கும் கடப்பாட்டை அரசு கொண்டிருக்கிறது. ஊழல் அதிகார முறைகேட்டுக்கு நாட்டில் ஒருபோதும் இடமில்லை. அந்த நெறியற்ற போக்கில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளிடம் மடானி அரசு தயை காட்டாது. சுய லாபத்துக்காக அரசாங்க நிதியில் ஊழல் செய்யும் தரப்புகள், டெண்டர் மோசடி, மேம்பாட்டு நிதி கையாடல் போன்றவற்றை ஒழிக்கும் கடப்பாட்டை அரசு கொண்டிருக்கிறது. மக்கள் பணத்தால் செல்வந்தராகும் முறைமை மலேசியாவில் ஒழிக்கப்பட வேண்டும். செல்வம் சேர்க்க அரசு பதவியை குறுக்கு வழியாக பயன்படுத்தக்கூடாது என பிரதமர் வலியுறுத்தினார். தேக்கம் கண்டிருப்பவை உட்பட நாட்டில் செயல்படுத்தப்படும் எல்லா திட்டங்களும் கண்காணிக்கப்பட வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட அவகாசத்திற்குள் அவை நிறைவு பெறுவது அவசியம். அதேவேளை எல்லா திட்டங்களும் பெருமைப்படுத்தப்பட அடைவு நிலையை பதிவு செய்ய வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். கிளந்தான் கொத்தாபாரு கொத்த டாருல் நாயம் வளாகத்தில் மாநில மேம்பாட்டு சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டபோது பிரதமர் அதனை தெரிவித்தார். முன்னுரிமை வழங்கப்பட வேண்டிய மக்களை முன்னிறுத்திய திட்டங்கள் தீவிரமாகவும் தங்கு தடையின்றியும் சீராக மேற்கொள்ளப்படுவது முக்கியம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கூட்டு மேம்பாட்டிற்கு அஃது அவசியம் என டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். மக்களுக்கு சுமையும் கூடுதல் செலவினங்கள் மற்றும் நிதி இழப்பை ஏற்படுத்தாத வகையில் வெள்ள தடுப்பு போன்ற திட்டங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் கூட்டத்தில் பேசப்பட்டது.
மலேசியா உட்பட உலகின் பல நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்திருக்கும் இரு வழி இறக்குமதி வரி சீனாவுடன் நாடு கொண்டிருக்கும் வர்த்தக முதலீட்டு உறவை பாதிக்கும். அனைத்துலக வர்த்தகத்தை சார்ந்திருக்கும் மலேசிய பொருளாதாரத்திற்கு அந்த வரி விதிப்பு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் தெரிவித்தார். பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்பை 90 நாட்களுக்கு ஒத்திவைத்திருக்கும் அமெரிக்காவின் முடிவால் மலேசியா தற்காலிகமாக தப்பித்துள்ளது. எனினும் சீனாவுக்கான 145 விழுக்காட்டு வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்பட தொடங்கிவிட்டது. அது பெய்ஜிங்கின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிப்பது மட்டுமின்றி மலேசிய பொருளாதாரத்திற்கு நேரடி தாக்கத்தை விளைவிக்கும். சீனாவுக்கான வரி விதிப்பு உயரும் போது சீனாவில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் பொருள் மற்றும் சேவையின் விலையும் உயரும். அது அந்நாட்டுடனான நாட்டின் வர்த்தக முதலீட்டு நடவடிக்கைகளை பாதிக்கும். வர்த்தக ஏற்றுமதி நாடு எனும் முறையில் உலக வாணிப கொள்கைகளில் நிலவும் நிச்சயமற்ற சூழலால் மலேசியா அடிபடுவதாக நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் சுட்டினார். வரலாறு படைக்கிறது மலேசியா. முதன்முறையாக ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம் உச்சநிலை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது. கோலாலம்பூரில் அடுத்த மாதம் அந்த கூட்டம் நடைபெறும் என டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ஆசியானின் எல்லா உறுப்பு நாடுகளும் 6 வளைகுடா நாடுகளும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கின்றன. மலேசியாவின் சிறந்த நிர்வாக முறைமை, அமைதி, பொருளாதார வளர்ச்சி ஆகியவை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளன. அதன் பலனே இரு பெரும் கூட்டமைப்புகளுக்கு இடையிலான சந்திப்பை மலேசியா ஏற்பாடு செய்ய முடிந்திருப்பதாக பிரதமர் கூறினார். இந்த உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்க சீனாவுக்கும் மலேசியா அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு எல்லா நாடுகளுடனும் நட்பை பேணும் மலேசியாவின் திறந்த மனப்போக்கை இது காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் நாட்டுக்கும் குடிமக்களுக்கும் நன்மை பயக்கும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். மும்முனை போட்டியை எதிர்கொண்டிருக்கிறது பேரா N48 ஐகுனெங் இடைத்தேர்தல் களம். இன்று காலை வேட்புமனு தாக்கல் சீராக நடைபெற்றது. அதனையடுத்து தகுதி பெற்ற வேட்பாளர்களின் பெயரை தேர்தல் நிர்வாக அதிகாரி அமட் ரெஹவுடின் அமட் ஷொகோரி அறிவித்தார். தேசிய முன்னணியை நிகர்த்து தாப்பா தொகுதி அம்னோ செயலாளரான 54 வயது டாக்டர் முகமது யூஸ்ரி பாக்கீர் போட்டியிடுகிறார். பரிகத்தா நேஷனல் அதன் தாப்பா தொகுதி தலைவர் 44 வயது அப்துல் முஹைமின் மலேக்கே களமிறக்கும் வேளை மலேசிய சோஷலிச கட்சி துணை பொதுச் செயலாளர் 40 வயதான பவானி KS பலத்தை சோதிக்கிறார். ஐகுனெங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 58 வயது இஷாம் ஷருடின் கடந்த பிப்ரவரி 22ஆம் நாள் மரணமுற்றதை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இன்று தொடங்கி 14 நாட்களுக்கு பரப்புரைகள் மேற்கொள்ளப்படும். இம்மாதம் 26ஆம் தேதி வாக்களிப்பு நடைபெறும். 22ஆம் நாள் முன்கூட்டியே வாக்களிப்பு நடத்தப்படும். ஐகுனெங் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் சீராக நடைபெற்றது. போட்டியிடும் கட்சிகளின் ஒத்துழைப்பு மனநிறைவளித்ததாக பேரா போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நூர்தீன் தெரிவித்தார். காலை 9 மணிக்கு தொடங்கிய வேட்புமனு தாக்கல் 10 மணிக்கு நிறைவுற்றது. அதுவரை விரும்பத்தகாத நிகழ்வுகள் நேரவில்லை. தேர்தல் விதிமீறல் குறித்த புகாரும் பெறப்படவில்லை என டத்தோ நூர் ஹிஷாம் கூறினார். இந்த இடைத்தேர்தல் சுமூகமாக நடைபெறவும் போக்குவரத்தை சீராக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் 778 போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டிருப்பதாக டத்தோ நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். இவ்வேளையில் ஐகுனெங் இடைத்தேர்தல் காலம் நெடுகிலும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் நடவடிக்கை அறை இயங்கும். ஊழல், கையூட்டு, அதிகார முறைகேடு தொடர்பான புகார்களையும் தகவல்களையும் பொதுமக்கள் அங்கு தெரிவிக்கலாம். பண்டா மீரு ராயாவில் அமைந்திருக்கும் அந்த நடவடிக்கை அறை இம்மாதம் 26ஆம் நாள் வரை 24 மணி நேரமும் இயங்கும். 2009 SPRM சட்டம், 1954 தேர்தல் குற்றச்சட்டம் ஆகியவற்றுக்கு கட்டுப்பட்டு தேர்தல் விதிகளை மீறாமல் பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என எல்லா வேட்பாளர்களுக்கும் போட்டியிடும் கட்சிகளுக்கும் SPRM நினைவுறுத்தியது. தொகுதி மக்களை அணுகுவது, வாக்காளர் ஒவ்வொருவரின் நலனையும் பேணுவது ஐகுனெங் இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி கையாளவிருக்கும் வியூகம். மாறாக பேரளவிலான தேர்தல் பரப்புரைகளை BN மேற்கொள்ளாது என அதன் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமிடி தெரிவித்தார்.
எதிர்க்கட்சிகள் முன்வைப்பதற்கு ஐகோனிங் சட்டமன்ற தொகுதியில் பேரளவில் சிக்கல்கள் இல்லை. தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் மக்களின் சிக்கல்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்துகிறார். ஆனாலும் தேசிய நிலையிலான விவகாரங்களையே எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடும். அவற்றுக்கு பதில் உரைக்கவும் அவதூறுகளை களையவும் தேசிய முன்னணி ஆயத்தமாக இருக்கிறது. தொகுதி மக்களுக்கு மனநிறைவையும் எழுப்பப்படும் விவகாரங்களுக்கு விளக்கத்தையும் அளிக்க பரிசான் நேஷனல் வழங்கும். அத்துடன் தொகுதி மக்களின் தேவைகளை அறிந்து அவர் தம் நல்வாழ்வை முன்னிறுத்தி உரிய மேம்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் உறுதியளித்தார். ஐகோனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரை நிலவரம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் DAP பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக்கையும் சீண்டும் வகையில் அவர்களின் உருவத்தை கேலி சித்திரமாக்கிய பரிகத்தா நேஷனல் ஆதரவாளர்களின் செயல் ஏற்புடையதன்று. அது அவர்களின் முதிர்ச்சியற்ற சிந்தனையை குறிப்பதாக DAP துணைத் தலைவர் ngா கோமிங் சாடினார். பிறருக்கு தீங்கிழைக்கும் நோக்கமுடைய அந்த செயல் நாட்டின் வளர்ச்சிக்கு துளி கூட மதிப்பு கூட்டாது. மாறாக கவனம் செலுத்த வேண்டிய உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப முனையும் அற்ப முயற்சியாகவே கருதப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான அரசியல் களமே மலேசியாவுக்கு தேவை, அதை அழிப்பதற்கு அல்ல. கனல் தெரிக்கும் அரசியல் விவாத மேடை நாட்டின் கொள்கைகளையும் மேம்பாட்டு திட்டங்களையும் நடப்பில் உள்ள கொள்கைகளை முன்னேற்றும் அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டுமே தவிர தனியாட்களை சிறுமைப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சருமான ngா நினைவுறுத்தினார். பேரா தாப்பா மர்டேகா மண்டபத்தில் நடைபெற்ற ஐகோனிங் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் சிலர் அரசாங்க தலைவர்களை சீண்டும் வகையில் கேலி சித்திரம் வரையப்பட்ட பதாகைகளை ஏந்தி வந்தது பற்றி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. புத்ரா ஹைட்ஸ் மற்றும் கம்போங் குவால சுங்கை பாருவில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிப்படைந்த பகுதிகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளில் பல்வேறு அரசு நிறுவனங்களைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இன்று தொடங்கிய அந்த பேரளவிலான துப்புரவு பணிகள் நாளை வரை 2 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது. அதில் 600 தன்னார்வலர்களும் 12 ஊராட்சி அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாரத்தில் வீட்டின் உரிமையாளர்கள் தத்தம் வீடுகளுக்கு திரும்ப இந்த துப்புரவு பணி வழிவகுக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதலால் அடுத்த வாரம் வீட்டு வாடகை மற்றும் சேதமுற்ற வீடுகளை சீரமைக்கும் பணிகளில் கவனம் செலுத்த இயலும் என டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். இதுவரை 307 வீடுகள் குடியேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. துப்புரவு பணிகள் நிறைவடைந்த பின் பெரும்பாலானோர் தத்தம் வீடுகளுக்கு திரும்புவர் என மாநில அரசு எதிர்பார்ப்பதாக டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். இதனிடையே புத்ரா ஹைட்ஸ் எரிவளி குழாய் வெடிப்பால் மூண்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு ஸ்லாங்கூர் மந்திரி பஸ்ஸா அறக்கட்டளை மொத்தம் 25 லட்சம் ரிங்கிட் நிதி உதவி வழங்கியது. பாதிப்புற்றோரின் அன்றாட நடவடிக்கைகளுக்கும் வாழ்வாதாரத்தை தொடரவும் இந்த நிதி துணை புரியும் என அதன் தலைவர் அஹ்மத் அஸ்ரி ஜைனால் நூர் தெரிவித்தார். நிகழ்வன்று தற்காலிக அடைக்கல மையத்தின் பயன்பாட்டிற்காக 10,000 ரிங்கிட் வழங்கப்பட்டது. அதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ தபோங் ஸ்லாங்கோ பிரிஹாத்தின் அமைப்பின் கீழ் 20 லட்சம் ரிங்கிட் நன்கொடையாக வழங்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட 265 மாணவர்கள் 500 ரிங்கிட் நிதி உதவியும் பெற்றனர். அதற்காக 1,32,500 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அஹ்மத் அஸ்ரி ஜைனால் நூர் விவரித்தார். மியான்மர் நிலநடுக்கத்தில் பாதிப்புற்றோருக்கு உதவ மலேசிய பேரிடர் மீட்பு குழு ஸ்மார்ட் அனுப்பப்பட்டது. ஆசியான் தலைவர் எனும் மலேசியாவின் கடப்பாட்டை இது காட்டுவதாக நட்மா நடவடிக்கை பிரிவு துணை தலைமை இயக்குநர் டாக்டர் அப்துல் கப்பா அபுபாக்கா தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவின் மூலம் நல்கப்பட்ட அந்த மாந்தநேய உதவி ஒரே ஆசியான் ஒரே எதிர்வினை எனும் கோட்பாட்டுக்கு ஏற்ப ஆசியான் நாடுகளிடையே பேரிடர் மேலாண்மையை ஆதரிப்பதில் நாட்டின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. மலேசிய பேரிடர் மீட்பு உதவிக்குழு ஸ்மார்ட் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் நிபுணத்துவம் பெற்றுள்ளது. அதோடு ஐநாவின் அனைத்துலக தேடல் மற்றும் மீட்பு ஆலோசனை குழுவின் சான்றிதழையும் பெற்றுள்ளது. இந்த தகுதியை கொண்ட ஆசியான் நாடுகள்
நாடுகளில் மலேசியாவும் ஒன்று. மியான்மரில் ஆசியான் மாந்தநேய மற்றும் பேரிடர் உதவி ஒருங்கிணைப்பு மையத்தில் ஸ்மார்ட் குழு அந்நாட்டின் அதிகார தரப்பினருடன் இணைந்து பணியாற்றியது. அது மட்டுமல்லாது மியான்மரில் வழங்கப்படும் உதவிகள் அனைத்துலக தரநிலையை கொண்டுள்ளதை உறுதி செய்ய ஐநா மனித உரிமை மன்றத்துடன் மலேசியா கைகோர்த்துள்ளதாக டாக்டர் அப்துல் கப்பா அபுபாக்கா கூறினார். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நேற்று நாட்டில் பல ஆலயங்களில் திருவிழா நடைபெற்றது. பேரா பந்தாய் ரமேஸ் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் 52ஆம் ஆண்டாக வெகு விமரிசையாக பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்பட்டது. வள்ளி தெய்வானை சமேதரராய் பந்தாய் ரமேஸில் வீற்றிருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய பெருமானின் திருவருள் நாடி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்குனி உத்திரத்தில் திரண்டனர். மால் மருகனை நீராட்டி மகிழ்வித்திட பால், பன்னீர், சந்தன குடங்களை ஏந்தியும் காவடிகள் சுமந்தும் பக்தர்கள் காணிக்கை செலுத்தினர். மேலவை உறுப்பினர் செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் சிறப்பு பிரமுகராக திருவிழாவில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் ஆலயங்கள் வழிபாட்டு தலமாக மட்டுமன்றி சமூக மையங்களாகவும் இயங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாட்டில் உள்ள பெரும்பாலான ஆலயங்களில் இளைய சமுதாயத்தின் ஈடுபாடு மனமகிழ்ச்சி அளிக்கிறது. நிதி மற்றும் நிர்வாக நிலைகளில் சிக்கலை எதிர்நோக்கும் ஆலயங்கள் அந்த உன்னத பணியை தொடர்வதில் தத்தளிக்கின்றன. ஆலய நிர்வாகங்கள் அவற்றுக்கிடையிலான சிக்கலை சுமூகமாக தீர்க்கும் வழிவகைகளை ஆராய வேண்டும் என டத்தோ சிவராஜ் கேட்டுக்கொண்டார். அவர் ஆலோசனைக்கு ஏற்ப ஆலயத்தில் பல்வேறு சமூக நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள நிர்வாகம் முனைந்துள்ளது. நல்ல சிறப்பாக இந்த பங்குனி உத்திரம் நடந்ததுக்கு இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாம் நல்ல ஆதரவு கொடுத்து எல்லாம் சிறப்பாக நடந்திருந்தது. காலையிலேயே நல்ல கூட்டம், நல்ல பால் குடம்லாம் ஒரு 70 பேருக்கு வந்து பால் குடம்லாம் எடுத்து சிறப்பு செஞ்சாங்க. பக்தர் வராத நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்து நல்ல சிறப்பாக இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். திருவிழா நடைபெற்ற முக்கிய காரணமாக பந்தாரமேஸ் இளைஞர்கள் உதவியின் காரணமாக மிகவும் சிறப்பாக நடந்தது. அதே வேளை பால் குடம் இழுக்கும் பொழுது சிறிதளவு மழை பெய்தாலும் முற்றிலும் மழை நின்றுவிட்டது. எங்களுடைய திருவிழாவை மிகவும் முற்றிலும் சிறப்பாக நடத்தி சிறப்பித்துள்ளோம். இதில் வகையாக பந்தாரமேஸ் வட்டார மக்கள் அனைவருக்கும் எங்கள் கோயிலின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 வயசுலேருந்து இங்கே இருக்கா பந்தாயம் சொல்ல. நானும் பள்ளிக்கூடம் ஸ்கூலில் வந்து படித்து வந்து அதோட இந்த பந்தாயம் நம்ம முருகன் கோயில் இருக்குது. நான் முருகன் கோயிலுக்கு வருவோம் போவேன், திருவிழாவுக்கு வருவோம் போவேன். குழந்தை இப்போ வந்து 52 வருஷம் ஆயிடுச்சு. கோயில் இங்கே கட்டி 13வது வருஷம் சந்தோஷமாக எல்லாம் கொண்டாடினாங்க. ஜலமன் தொகை மக்கள் எல்லாரும் தந்தாங்க. அருமுகன் அடியாருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவில் வள்ளி தெய்வானையுடன் திருமுருக பெருமான் வீதி வலம் வந்தார். வல்லரசுகளுக்கு இடையே வலுக்கும் வர்த்தக போர். உலக வர்த்தக அமைப்பின் தகராற்றுக்கு தீர்வு காணும் அணுகுமுறை வாயிலாக அமெரிக்காவுக்கு எதிராக சீனா வழக்கு தொடுத்துள்ளது. அண்மையில் சீனா மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா 84 விழுக்காட்டில் இருந்து 125 விழுக்காடாக உயர்த்துவதாக அறிவித்தது. எனினும் ஃபென்டனல் மீதான 20 விழுக்காட்டு வரியை அது உட்படுத்தவில்லை. அதனால் சீன பொருட்களுக்கான மொத்த வரி 145 விழுக்காடாக உள்ளது. அதிபர் டொனால்ட் டிரம்பின் அதீத வரி விதிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வாஷிங்டன் மீதான வரி விதிப்பு இன்று முதல் 125 விழுக்காடாக உயர்த்தப்படுவதாக பெய்ஜிங் அதிரடியாக அறிவித்தது. இரு பொருளாதார வல்லரசுகளுக்கும் இடையிலான இந்த வர்த்தக போர் பாதகத்தையே ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் கலக்கம் தெரிவித்துள்ளனர். சீனா மீது அமெரிக்கா சரமாரியாக வரியை உயர்த்தி வருகிறது. அது பல்தரப்பு வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும். ஒரு தலைபட்ச வற்புறுத்தலாக பார்க்கப்படும் இந்த வரி விதிப்பு WTOவின் விதிகளை மீறியுள்ளது. வரி விதிப்பு என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் எண் விளையாட்டை நிறுத்தி பெய்ஜிங் மீதான வரிகளை ரத்து செய்யுமாறு சீன வர்த்தக அமைச்சு அமெரிக்காவை கேட்டுக்கொண்டது. இல்லையேல் உலகளாவிய பொருளாதார நிலை மோசமடையும் என அது எச்சரித்தது.
இதனிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்கள் ஒருமித்த கருத்தை எட்ட தவறினால் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயார் என ஐரோப்பிய ஒன்றியம் சூளுரைத்தது. பொருளாதார நலனை தற்காக்க நிதி வளம் பொருந்திய அந்த ஒன்றியம் ஆயத்தமாக இருப்பதாக EU பொருளாதார ஆணையம் கூறியது. இறக்குமதி வரி விதிப்பை ஒத்தி வைத்திருக்கும் அமெரிக்காவின் முடிவு ஐரோப்பிய ஒன்றிய நிதி அமைச்சர்கள் வரி விதிப்பு மீதான வியூக நடவடிக்கைகள் பற்றி கலந்துரையாடவும், ஒருவேளை அமெரிக்காவுடனான பேச்சு தோல்வியுற்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையை திட்டமிடவும் வழிகோலும் என EU பொருளாதார ஆணையர் வல்டிஸ் டொம்ப்ரோவ்ஸ்கிஸ் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து தொழில்துறை பொருட்களுக்கான வரியை சுழியமாக்க EU பரிந்துரைத்துள்ளது. அந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டால் இந்த விவகாரத்தை சுமூகமாக தீர்க்கலாம். தவறினால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகளும் பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்பால் பாதிக்கப்படும் தொழில்துறைகளுக்கான உதவிகளை ஒருங்கிணைக்கும். அது EUவின் ஒற்றை சந்தையில் நியாயமான போட்டி ஆற்றலை பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் என அது கலக்கம் தெரிவித்தது. மியான்மரில் தொடரும் போர். கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் இன்னமும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் அந்நாட்டின் இராணுவத்தை ஐநா மனித உரிமை ஆணையம் வன்மையாக கண்டித்தது. நிலநடுக்கத்தால் பாதிப்புற்றோருக்கு உரிய உதவிகளை கொண்டு சேர்ப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் அந்நாட்டின் ராணுவம் இதுவரை 120க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை மேற்கொண்டதாக அதன் தலைமை பேச்சாளர் ரவீனா ஷம்டாசானி கவலை தெரிவித்தார். நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் குண்டு வீச்சு மற்றும் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆதலால் அந்த பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதோடு மாந்தநேய உதவிகளை தடுக்க வேண்டாம் எனவும் ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஈரான் அதன் அணுவியல் திட்டம் தொடர்பில் புதிய உடன்படிக்கையை கோருகிறது. நியாயமாகவும் நடைமுறைக்கு ஏற்பவும் அது இருக்க வேண்டும். வார இறுதியில் ஒமானில் நடைபெறும் பேச்சுக்களின் போது அமெரிக்காவிடம் ஈரான் இதனை முன்வைக்க உள்ளது. ஈரானிய உச்ச தலைவர் அயாத்தொலா அலி கமினிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்தின் பலனாக இந்த பேச்சுக்கள் நடைபெறுகின்றன. அணுவியல் விவகாரத்தை அரச தந்திர ரீதியில் கையாள முன்வந்திருக்கும் நிலையில் தெஹ்ரானின் பிடிவாதம் தொடர்ந்தால் ராணுவ நடவடிக்கைக்கும் சாத்தியம் உண்டு என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுடனான அந்த பேச்சுக்களில் கலந்து கொள்ளும் ஈரானிய பேராளர்களுக்கு வெளியுறவு அமைச்சர் அபாஸ் கராச்சி தலைமையேற்கிறார். அணுவாயுதத்தை தெஹ்ரான் கொண்டிருக்க வாஷிங்டன் ஒருபோதும் அனுமதிக்காது என ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆனாலும் ஈரானின் அணுவாயுதமற்ற அணுவியல் திட்டத்துக்கு சமரசம் செய்து கொள்ள அமெரிக்கா ஆயத்தமாக இருப்பதாக ட்ரம்பின் சிறப்பு நிகராளி ஸ்டீவ் விட்காஃப் கோடி காட்டினார். ஏலத்துக்கு வருகிறது உலகின் விலை உயர்ந்த அரிய நீலக்கல் வைரம். 2 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான அந்த அபூர்வ வைரம் ஐக்கிய அரபு சிற்றரசு தலைநகர் அபுதாபியில் ஏலத்துக்கு முந்தைய காட்சியில் வைக்கப்படுகிறது. நவரத்தினங்களுள் வைரத்திற்கு பெரும் மதிப்பு உண்டு. அதிலும் வைரங்களுக்கான பிரமிட்டின் உச்சியில் கோலோற்றுவது நீல நிற வைரக்கற்கள். ஆடம்பர சந்தையின் அடித்தளமாய் விளங்கும் வளைகுடா நாடுகளில் அவற்றின் மதிப்பு தனி உச்சத்தை தொடும். வானுயர் விலைக்கு அவை விற்கப்படும். மத்திய தரைக்கடலின் நீல நிறத்திற்கு ஒப்பாக மிளிரும் 10 கேரட் நீல நிற வைரம் ஜெனீவாவில் அடுத்த வாரம் ஏலத்திற்கு விடப்படும். உலகின் விலை உயர்ந்த அந்த நீல வைரக்கல் 10 கோடி அமெரிக்க டாலர் வரை ஏலத்திற்கு செல்லலாம் என சோதபி ஏல நிறுவனம் தெரிவித்தது. ஜெனீவாவில் விற்பனைக்கு வருவதற்கு முன்னர் விலை உயர்ந்த அந்த அரிய நீலக்கல் வைரம் தைப்பே, ஹாங்காங், நியூயார்க் போன்ற இடங்களில் காட்சிப்படுத்தப்படும். அது மட்டுமின்றி அதில் உலகின் மாபெரும் வைரக்கல், 2ஆம் பெரிய சிவப்பு வைரக்கல் உட்பட 100 கேரட் மதிப்பிலான கற்களை கொள்ளை கொள்ளும் மேலும் சில வைரக்கற்கள் ஏலமிடப்பட உள்ளன. விலை உயர்ந்த ரத்தினங்களுக்கு பக்கத்தில் ஒளிக்கற்களும் இடம்பெற்றுள்ளன. அதோடு 100.26 கேரட் மதிப்பில் பேரிக்காய் வடிவில் பழுப்பு நிற வைர பதக்கத்துடன் வெள்ளை நிற வைரக்கற்கள் பொறிக்கப்பட்ட அட்டிகையும் ஏலத்தின் போது காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. அறுவடை முடிந்துவிட்டது. இனி ஆனந்த கும்மாளம் தானே. வயலில் உழைத்த களைப்பு தீர களியாட்டங்களில் திளைத்துள்ளனர் கம்போடிய குடியானவர்கள். அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் கெமர் புத்தாண்டும் அதற்கு அச்சாரமிட்டிருக்கிறது.
மார்ச் மாதத்துடன் கம்போடியாவில் அறுவடை நிறைவடைகிறது. அதன் பின்னர் ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடப்படும் கெமெர் புத்தாண்டை வரவேற்க கம்போடிய மக்கள் ஆயத்தமாகின்றனர். அதன் ஓர் அங்கம்தான் மாட்டு வண்டி போட்டி. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் ரேக்லா போட்டியை ஒத்திருக்கிறது இது. பாரதத்தின் பல்வேறு கூறுகள் பரவியிருக்கும் தென்கிழக்காசிய நாடுகளில் ஒன்றான கம்போடியாவில் பல நூற்றாண்டுகளாக அறுவடைக்கு பின்னர் இந்த மாட்டுவண்டி போட்டி நடைபெறுகிறது. தொழில்நுட்பத்தின் பெரு வளர்ச்சி வயல்வெளியில் எருதுகளுக்கு பதிலாக டிராக்டர்களையும் நவீன வேளாண் இயந்திரங்களையும் உலவ விட்டிருக்கிறது. கம்போடியாவின் கிராமப்புறங்களிலும் எருதுகளுக்கு பதிலாக இந்த நவீன இயந்திரங்களே இடம் பிடித்து வருகின்றன. காலம் கோலத்தை மாற்றினாலும் கலாச்சாரம் விட்டு போகக்கூடாது எனும் நோக்கில் மாட்டுவண்டி போட்டிகள் கம்போடியாவில் தொடர்கின்றன. தலைநகர் பனோம்பெனில் இருந்து மேற்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கம்புங் ஸ்பியூ கிராமத்தில் இந்த மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாட்டுவண்டிக்கு 12 லட்சம் கம்போடிய ரியலும் கிண்ணமும் பரிசாய் வழங்கப்பட்டன. அமெரிக்க டாலர் மதிப்பில் அது $298 ஆகும். சீனா நிங்போவில் நடைபெற்ற ஆசிய பூப்பந்து போட்டியில் வெற்றியை கைப்பற்றினர். தேசிய ஆடவர் இரட்டையர்களான அரன்ஷியா சூ வுயிக் காலிறுதிச் சுற்றில் 21-16, 21-11 என்ற புள்ளிகளில் இந்தோனேசிய இணையை அவர்கள் வென்றனர். அகில இங்கிலாந்து பூப்பந்து போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்ட அரன்ஷியா சூ வுயிக் இணையருக்கு இந்த மாபெரும் வெற்றி மனதுக்கு இதமளித்திருக்கிறது. உலகின் சிறந்த பூப்பந்து வீரர்களான அரன் வுயிக் இணையர் 30 நிமிடங்களிலேயே இந்தோனேஷியா இணையை வீழ்த்தினர். அதனையடுத்து இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தேசிய இணையர் சீனாவைச் சேர்ந்த லியாங் வெய் கிங் வாங் சாங் இணையை சந்திப்பர். இதனிடையே மற்றொரு தேசிய ஆடவர் இணையரான கோ சிஃபை நோர் இசுடின் ரும்சானி ஆட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். 67 நிமிடங்கள் நீடித்த காலிறுதி போட்டியில் 16-21, 21-18, 20-22 என்ற புள்ளிகளில் அவர்கள் தோல்வியை சந்தித்தனர். இதுவரை நடைபெற்ற 3 ஆட்டங்களில் சீன இரட்டையர்கள் மலேசிய இரட்டையர்களை தோற்கடித்தது இதுவே முதல் முறை. அடுத்த அரையிறுதி ஆட்டத்தில் போயாங் லியூ ஈவில் இணையர் இந்தோனேசியாவின் லியோ ரோலி கர்னாடோ பாகாஸ் மௌலானா இணையை சந்திப்பர். உலக ஐஸ் ஹாக்கி போட்டியின் 4ஆம் பிரிவு ஆட்டம் அர்மேனியா நகரான எரவெனில் நாளை தொடங்கி 20ஆம் தேதி வரை நடக்கவிருக்கிறது. அந்த போட்டியில் 3வது இடத்தை இலக்காக கொண்டுள்ள தேசிய அணியின் அவா ஈடேறும் என மலேசிய ஐஸ் ஹாக்கி அமைப்பு துணைத் தலைவர் டாக்டர் நூர் ஹிடாயா டத்தோ படாருடின் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த ஜனவரி முதலே அதற்கான பயிற்சியில் தேசிய அணி முழுவீச்சில் இறங்கியது. முன்னதாக 4ஆம் இடத்தில் இருந்த தேசிய அணி இந்தோனேஷியா, ஈரான், குவைத் ஆகிய அணிகளை முறியடித்து 3ஆம் நிலைக்கு முன்னேற வாய்ப்பு கிட்டியுள்ளதாக டாக்டர் நூர் ஹிடாயா தெரிவித்தார். இந்த போட்டியில் வெற்றியை கைப்பற்றினால் தேசிய அணி அடுத்து இப்போட்டியின் 3ஆம் பிரிவுக்கு முன்னேறும். தேசிய வீரர்கள் 20 பேர் இப்போட்டியில் களம் காணவுள்ள வேளை நாளை நடக்கவிருக்கும் தொடக்க ஆட்டத்தில் மலேசிய அணி உபசரணை அணியை சந்திக்கும். ஞானக்குரல் அனைத்துருவ மாய வரியை யகலில் திணை துணியும் இல்லை சிவம். பரம்பொருளான சிவன் எங்கும் எதிலும் வியாபித்துள்ளார். அதனை புரிந்து கொள்ளாமல் எல்லாமுமாய் விளங்கும் சிவனை அடைய இயலாது என முத்திநிலை உரைக்கிறார் முதுபுலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.